ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணாவிட்டேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான பன்னீர் பட்டர் மசாலா. இதை பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ கடாயில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. 3 பீஸ் கார்லிக் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆனியனுக்கு 2 டொமேட்டோ, இதான் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு 8 to 10 கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர்லேயே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். டொமேட்டோ நல்லா பாயில் ஆகணும். ஆனியனும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணால் கூட போதும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை பீஸ் போட்டுக்கோங்க. அதில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ பச்சை வாசனை அவ்வளோவா இருக்காது. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்கள் ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். போட்ட பட்டர்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் 100 கிராம் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ் அப்போ தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. நிறைய குவான்டிட்டியில் செஞ்சால் செஞ்சு பார்க்க கஷ்டமாக இருக்கும்னு செஞ்சு பார்க்க மாட்டீங்க. இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. கையில் வச்சுலாம் நசுக்கி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது தமிழில் காஞ்ச வெந்தயக்கீரை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க, கசப்பாயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இதை இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பரோட்டா, நான், சப்பாத்தி, கீ ரைஸ், ரோட்டிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அருணா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.